பள்ளிக்கூடத்து பௌர்ணமி நிலா வருதுடோ. வதனம சந்திர பிம்பமோ. டீச்சர், பசங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி? பசங்களை விட உங்களுக்கு தான் பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல சவுக்கா கிடைச்சதும் கூப்பிட்டு அனுப்புறேன். ஏன் சார், என்ன ஸ்கூல்ல வச்சு அவமானப்படுத்துறது போதாதுன்னு ரோட்ல வேற அவமானப்படுத்துறீங்களா? இப்ப மனசு புரிஞ்சுச்சா? சந்தோஷம் தானே? அது வந்து நான் வேணும்னு உங்க மேல ஆசைப்பட்டு தெளிக்கல, ஆசைப்பட்டு தெளிச்சேங்கிறீங்களா? அப்பா, நான் இந்த ஊருக்கு வந்து கத்து கொடுத்ததை விட கத்துக்கிட்டது ரொம்ப ஜாஸ்தி. சின்ன வேலை இதெல்லாம். இந்தாமா டீச்சரே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த ஊரு, நீ குடியிருக்கிற ஊரு, கத்து கொடுக்கிற ஸ்கூலு எல்லாமே உங்க அப்பா சொத்து. அவருக்கு இவர்தான் மூத்த பிள்ளை. செய்யறது வக்கீல் தொழில். பார்த்து பேசு. இடியட். அவ குளிச்சு முடிச்சு ஈரத்தோட வந்தா எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சிதான். அதுக்கு வழி பண்ணுடா. நீ நேரா போனாலே யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஊர்ந்து போயே எடுத்துக்கிட்டு வர்றேன். போடா, சீக்கிரம் போ. போ, போடா. இனி அவ மாத்து புடவை இல்லாம ஈரப்புடவையோட அவ ஆடி அசைஞ்சு வர்ற அழகு இருக்கே. நம்ம ஊரு வெள்ளித்தேர்தா. அட ரசனை கட்ட முண்டம் தங்கத்தேர்ரா, தங்கத்தேர். யாரு அந்த தங்கத்தேர்? தங்க இது உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா ஒருத்தர் தண்ணியா குளிக்கிற இடத்துக்கு வந்து பாத்துக்கிட்டே நிப்பேன். அது வந்து யாரோ 2 பேர் இந்த துணி எடுத்துக்கிட்டு. ஆமா, யாரோ 2 பேர் துணியெல்லாம் எடுத்து போக பார்த்தாங்க. அவங்களை அடிச்சு விரட்டிட்டு நீங்க மட்டும் தண்ணியே பார்க்க வந்தீங்களாக்கும். உங்களுக்கெல்லாம் மீச, பேண்ட், சட்டை எல்லாம் பழகாத்திமே. உங்களெல்லாம் எவனும் கேட்க மாட்டாங்கிற தைரியம்